வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி வந்து தூதுவளை சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையானதுங்க தூதுவளைங்க, அதுக்கப்புறம் வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 பச்சை வரமிளகா 3, அப்புறம் மல்லிங்க, மல்லி ஒரு ஸ்பூனுங்க. ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி தூதுவளையை வணக்கி எடுத்துடணுங்க. அப்போ தான் அந்த முள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த இதாகிடுங்க, இல்லைன்னா முள்ளாக இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து தூதுவளை போட்டு முள்ளெல்லாம் இது சாஃப்டாகிறதுக்கோசரம் நெய்யில் வறுக்கணுங்க. அதுக்கப்புறமேல் வந்து வெங்காயம் மிளகெல்லாம் போட்டு வணக்கணுங்க. தேங்காய் கொஞ்சம் போடணுங்க. பாருங்கப்பா, அவ்வளோ தலை இருந்துச்சு. இப்போ நம்ம நெய்யில் வணக்கிறனால அப்படியே சுண்டி போயிடுச்சு. இப்போ நல்லா அந்த சவுன்னு கொஞ்சம் அந்த சலசலப்பு கொண்டு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து இந்த வெங்காயம் தேங்காய் மல்லி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், மிளகு போடுறோம். மிளகு பொரிஞ்சுங்க, மல்லி போட்டுறோங்க. மல்லி போட்டு அது ஒரு வணக்கணுங்க. அது வணக்கிறப்பவே மிளகாய் போட்டுருணுங்க. இப்போ வெங்காயம் போட்டு வணக்கணுங்க. வெங்காயம் வணக்கணும். வெங்காயம் நல்லா சூட்டு வந்தாச்சு. தேங்காயும் கொஞ்சம் புளியும் போட்டு அந்த சூட்டிலே வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ புளி கொஞ்சோண்டு போட்டுருவாங்க. அப்புறம் தேங்காய் எல்லாம் அடுப்பு அனுப்பிச்சாச்சுங்க. இதெல்லாம் அந்த சூட்டிலே போட்டு ஒரு வணக்கணுங்க. இது வணக்கிட்டு அந்த கீரையும் போட்டு அப்படியே ஒரு தட்டு விட்டு உப்பு போட்டு ஆட்டி வச்சுக்கோங்க. தூதுவளை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. தூதுவளை சட்னி இது வந்து சளிக்கு கபத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.